பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஐயப்பா என்னடா திடீர்னு சாமி பாட்டு பாருன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றுமே இல்லை. மொதல் நம்ம சேனல் வந்து ஹுக்கும் லாக்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு யோசனை இருந்துச்சு. சரி முதலே வந்து பக்தி ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு முதல் வ்ளாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்தியாக ஒரு கோயிலுக்கு போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணாமலை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மலையை சொன்னால் மட்டும் ஒரு மிகப்பெரிய வைப்பே உண்டாகும். இப்படி ஒரு மலை தான் சபரிமலை. ஸோ சபரிமலைக்கு போய் 2 நாள் பயணம். அது 2 நாளுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்றதை உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வ்ளாகாக காமிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வெல்கம் டு ஹுக்கும் வ்ளாக்ஸ். நம்ம கிளம்பிட்டோம் ஐயப்பங்களுக்கு. ஸோ எங்களை காப்பாற்றி கூட்டு வரவர் காய் சொல்லியிருக்கேன். இவர் வந்து நம்ம நண்பர் லோகு காய் சொல்லியிருப்பா. நம்ம ஜெயராமன் டான்ஸ் ஜெயராமன். இவர் வந்து சின்ன கோளாறு பார்த்துக்கங்க. இவர் வந்து நம்ம நண்பர் வசந்தன். இவர் பாலா. நம்ம மாமா நவனி மாமா. ஹாய் ஹாய் ஹாய். இவர் நம்ம நண்பர் ராஜசேகர். இவர் நம்ம நண்பர் அஜித். நான் திரும்பினேன் மண்ணே விஜயனே. இவர் லாஸ்டா வரேன். இவர் நம்ம நண்பர் விக்கி பார்த்துருப்பீங்க. நம்ம தம்பி சஞ்சய். இவர் சொல்ற அளவுக்கு இல்ல. இவர்தான் நம்ம மாப்பிள்ள கோட்டை, அவர் சட்டி ஓட்டை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. வா ரெடியா? இன்று தொட்டு நாங்கள் போகும் இடம் சபரிமலை. ஓம் சுவாமி போவோமா? என்னடா பண்ற? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பரவாயில்ல கரெக்டா பேசுறாரு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அதனாலதான் ப்ளூ வண்டியா பார்த்து பிடிச்சிருக்கீங்களா? கேப்ல கவனிச்சே இல்லையா? டேட்டா என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டேன். மலையா பக ஆதார் கார்டு 4 எடுத்துட்டேன். இப்ப லாஸ்டா போய் எடுத்துட்டேன். சொல்ல மாட்டேன். ஆதார் கார்டை கொண்டு போய் எங்க கொடுக்க போறேன். அந்த மூஞ்சில இருக்குது, இந்த மூஞ்சி வேற மாதிரி இருக்கும். அதான் நானு நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. நான் உண்மையிலேயே சொல்றேன். இந்த மாதிரி வந்து சபரிமலைக்கு போகும்போது தனியாக போய் மாலை போட்டுட்டு அந்த கட்டிட்டு அந்த மாதிரி போகிறத விட இந்த மாதிரி மஃப்டியாக போகும்போது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதனால அப்படின்னா போகிறோம் அப்படின்னா அந்த மஃப்டியாக போகிறத ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த மாலை போட்டு 1 மாதம் விரதம், 48 நாள் விரதம், அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. விரத சாப்பாடு இருக்க தேவையில்ல. இஷ்டத்துக்கு மேலே இருந்தால் இவெல்லாம் இஷ்டத்துக்கு மேலே. நேற்று கூட பிரியாணி சாப்பிட்டா இன்னைக்கு வந்து அப்படியே உட்காந்துருக்கான். உடனே மாத்திரம் வர்ற கிளம்ப ஒன்றுட்டும். அண்ணே அண்ணே ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம். டீ கடையா பார்த்து நிப்பாட்டுவோம். சாப்பிடுறியா மாப்பிள்ள? சாப்பிடுறியா? சொல்றா சொல்றா சாப்பிடுறா. என்னால முடியலடா. ஆம்லெட் வேணுமாண்ணே? ஆமக்கறி வேணாம், காண்டாமுறைய கறி போடுவோம். ஆஹா நீங்க பேசுங்க, பின்னாடி பேக்ரவுண்ட்ல தெரியாதுல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இல்ல எடிட்டர் அதெல்லாம் கரெக்டா பண்ணுவோம். அப்ப நீ எடிட்டர் இல்ல, அப்ப நீ ஓனர் இல்லையா? நல்லா இவரெல்லாம் பண்ணிட்டு பாரு. சீரியஸா ஷார்ட்ஸ் நான் தான் எடிட்டர், லாகலாம் வேற ஒரு எடிட்டர். அவனோட சூப்பராவே பண்ணுவான். கொஞ்சம் மேல வா. ஊருக்கு முன்னாடி உன் பேருக்கு விளையாடி என்ன படம்?
சாரி. அப்போ முக்கிய பிகல கப்பனி. ஏய் யார் யார் டீ குடிக்க வர கை தூக்குங்க. 2 கை தூக்குங்க நம்ம. கிச்சு கிச்சு கிச்சு. என்னடா கூலிங் கிளாஸ்? கண்ணு வலி வந்துருச்சு சார். ஐயோ பின்னாடி போகாரு. கூலிங் கிளாஸ்க்கு 1 மாசம் வாரண்டி எனக்கு தெரிஞ்சு பாரா எழுதி வச்சுக்கோ. நான் எப்பவுமே சொன்னா அது எப்பவுமே படிக்கும். ஃபியூச்சர் ஹர்ஷத் தானே வருவாங்க. எந்த வித மாற்றம் இல்லை. ஹர்ஷத் தானே யாரு? கான்கோட்டை. இவன் கான்கோட்டை வர மாட்டான். காமா கோட்டையா தான் வருவான். டிவி கடை வந்துருச்சு. இங்கதான் 2 யானை போச்சு. 3வது எனக்கு கிராஸ் ஆகுது. 2 யானை இங்க இருக்குல்ல. இதுக்கு பேர் ஜோக்கா? கொஞ்சம் ஆப் பண்ணி வச்சு போய்க்கிறேன். கேமராமேன் நீங்க எங்களே பார்க்காதீங்க, பின்னாடி வண்டி வருதானே பாருங்க. என்னடா புசு உனக்கு வராதா? இல்ல வராதா? முன்னாடி வரும். அப்புறம் காசு வாங்க போனா காசு வாங்கிட்டு வந்துட்டோம். 9வது ஆளா இவன் என்றா? நான் 10னே. ஏய் எனக்கு பால் தம்பி அதெல்லாம் வீட்டுல தான் குடிக்கிறேன். இங்க எல்லாருக்கும் என்ன தான் வேணும்? பாருங்க நம்ம டீ செஞ்சு சாப்பிடுவோம். இப்பயும் சொல்றேன் நீ கேளு. நம்மளால நைட் வேலையை மட்டும் விட்டுருவான். நான் சம்பளம் நான் தரேன். நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா. என்ன பண்றீங்க? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. டீ சாப்பிடுங்க. என்னதான் வந்து நகைச்சுவை வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, ஆனா மாப்பிள்ள வந்து கரெக்டா அந்த கேமரா நினைக்கிறடா. நீ சிங்கம் தானே அப்படி ஸ்லோ ஸ்லோ சிங்கம் ஏன் கோட்டை சூடாவே இல்லையா? ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கறான். நான் தரலன்னா சொல்லணே. அங்க வாங்குற நீ போய் மெனக்கட்டு 4 நேரம் 4 மூளை வேலை பாக்குறா. வேலை பாக்குறா. அந்த வேலை பாக்குறதுக்கு பதிலா நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்றேன். ஏன்டா உடம்பு சரியா? யாருக்கு வாந்தியா வரும்? உனக்கு வாந்தி நிக்கணும் ஒரே ஐடியா தான். வாடா இல்ல வாந்தி எடுக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. ஏய் மோத்த பார்த்தா போயிருடா. நான் இரு. ஏய் இதான் வாடா கட்டே. திருப்பி கட்டுறா. ஒரு நிமிஷம் கட்டுறா. ஆமாம். வாங்க அடுத்த டீ சந்தில் இப்ப சந்திப்போம். அடுத்த சந்திப்போம். சார் படுங்க சார், நீங்க தூக்கம் வருது படுங்க. அதான் சார் கரெக்டாக போயிட்டு நல்லா போயிட்டு சார். டீ கடையிலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி வந்தீங்க. வேற லெவல் பூஸ்டர் போயிட்டு திருப்பி அப்படியே ரிட்டர்ன் ஆகுறீங்களா சார்? அடுத்த டீ சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் சார். தூங்குறப்ப தண்ணி குடிச்சு தூங்க. தண்ணி தாகடிக்கு என்ன சொல்றாரு பாரு. எதுக்கு இப்போ தொடச்ச இல்லை? நல்ல பழக்கம். எது துடைக்கிறது? தூங்குற மாண்டேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா? நீ தூங்கிட கூடாது. மாண்டேஜ் அது நேச்சுரலாக தூங்குற மாதிரி இருக்கணும். இது வந்து நடிக்கிறேன். உண்மையில் நடிக்கிறேன். அப்பல இப்படி தூங்கக்கூடாது. இங்க பாரு நான் சொல்றேன். தலை நேரம் நம்பரு. நேரம் நம்பரு. ஆக்காமையா? இந்த மாதிரி கேஸ்ல தூங்குடா. அப்படி அப்படி. ஏய் போதியா தூங்குற சீமெல்லாம் எடுப்ப. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நான் சொல்ற தெளிவா கேளு மாப்ள. இங்க பாரு நேச்சுரல் தூக்கம். இப்பதான் தெரியுது உன் கூட வந்து எதுக்கு இவ்வளவு பாடுபட்டேன். சரி பண்ணுங்க. முடியல தலைவா தூக்கம். ஏய் நான் இப்ப என்ன தெரியுமா சொன்னேன்? நீ நேச்சுரலா தூங்குனீனா ஒரு மாண்டேஜ் எடுத்து நம்ம அவ்வளவுதான் விட்டுறலாம்டா. தூங்குறப்ப எடுத்துற வேண்டியதானே. ஏயோ கோட் ஒருத்தன டார்ச்சர் பண்றீங்க. ஏய் சும்மாறா, சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு. கேக்குறியா?